90 நாட்கள் தண்டால் சோறில் இன்னைக்கு நாள் 45. அழகான அந்த இலக்கைய ரசிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம தண்டால் எடுக்க முடிவு பண்ணோம். இப்போ ஒரு நண்பர் இருந்தார், நானும் தண்டால் எடுக்க வரேன், நம்ம ஒன்றா சேர்ந்து புஷ்அப் எடுக்கலாம் முன்னாடி. சரி ரைட்டு அப்படின்னு நம்மளும் ஒரு சேலஞ்சு மாதிரி நம்ம டக்கு டக்குன்னு புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஒரு செட்டுக்கு 50 எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு 50 டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டோம். சிறுத்தை சிக்கும் சில்வர்ட்டு சிக்காது அப்படிங்கிற மாதிரி கேமராவில் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கே ஒளிஞ்சிட்டு இருந்தார் ஒருத்தர். இருந்தாலும் நம்மகிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா? தேடி பிடிச்சி வீடியோ எடுத்துட மாட்டோம். அதுக்கடுத்து அங்கேருந்து வந்து அப்படியே இங்கே வந்து இன்னொரு 50 எடுத்துடலாம் பார்த்துட்டோம். டக்கு டக்குன்னு லைட்டாக ஒரு வார்ம் போட்டு டக்குன்னு புஷ்அப் போட ஆரம்பிச்சிட்டோம். வெறும் புஷ்அப் போட்டு முடிச்சுட்டு அப்படியே குளிக்க அந்த இடத்துல அப்படியே லைட்டாக ஃபைட்டு மேலே லைட்டாக போஸ் கொடுத்து போகிறோம். பரவாயில்லாமல் இருந்துச்சு. ரைட்டு அப்படின்னு உள்ளே போய் ஜம்முன்னு ஒரு குளியில் போட்டு 2-3 போஸையும் கொடுத்தோம். பரவாயில்லாமல் இருக்க தான் செஞ்சுது. இருந்தாலும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தேவை. ஒரு கொய்யா பழத்தை குறைச்சிக்கிட்டு அப்படியே அபூர்வக்காய், அதாவது அரநெல்லிக்காயில் ஒரு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு கேம் பிளே போட்டுட்டு அப்படியே குளத்துக்கரைக்கு போனோமா. சின்ன பையங்களாம் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, அவங்க என்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தா லைட்டாக பண்ணா தான் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கடுத்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்துருந்தா, லைட்டாக அவனை கூப்பிட்டு போய் லைட்டாக பயணி கொடுத்துட்டு அப்படியே நம்ம ஜூஸ் குடிக்க வந்துட்டோம். தேன் சிறப்பு நம்ம குடிச்சாகணும், தேன் நுங்கு ஜூஸ் குடிச்சாகணும் வந்தோம். தேன் நுங்கு ஜூஸ் அருமையாக குடித்தோம். வேற மாதிரி தரமாக இருந்தது. அதுக்கு நம்ம ஒரு இளநீ கிடைக்கு தான் வந்திருந்தோம். கீழே போர்லேருந்து நம்ம மாமாமையை ஒருத்தன் வந்துருந்தோம். அவன் கூட கொஞ்சம் நேரம் பொழுது போக்கிட்டு அதுக்கடுத்து இந்த பதிவை முடிச்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.